ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் அந்த ஃப்ரான்ச்சைஸை ஃபாலோ பண்ணிட்டு வர ஃபேன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு என்ன மாதிரி டிக்கெட் கிடைக்காம லேட்டாகவும் பார்த்துருக்கலாம். நான் ஃப்ரைடேவே இந்த படம் போகிற மாதிரி தான் ஐடியா இருந்தேன், பட் எனக்கு டிக்கெட் கிடைக்கல. ஸோ அதனால் சாட்டர்டே போனேன். படம் பார்த்தேன், உண்மையிலேயே செம்மையாக இருந்துச்சு. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஸோ நம்ம இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். அந்த விஷயங்கள்லாம் இந்த படத்தில் நடந்திருக்கா, ஓவராலாக இந்த படம் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுச்சா இல்லையா அப்படின்றது தான் இந்த ரிவ்யூவில் நான் பேச போகிறேன். சப்போஸ் இனிமேல் நான் கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் படத்தை பார்க்கல அப்படின்னு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு படத்தை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷுவல் ட்ரீட் தான். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோ முடியும் போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலே ஒரு ஒர்த்தான மூவி தான். ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த படத்தோட ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த படத்தில் ப்ராக்சிமஸ் சீசர் அப்படின்ற ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அவன் தான் இந்த படத்தோட வில்லன். அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு கொடுங்கோல் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கான். அதாவது ஏகப்பட்ட ஏப்ஸ் தனித்தனியான இடத்துல சந்தோஷமாக வந்துட்டு இருந்தாலும் அவங்க எல்லாருமே எனக்கு கீழே வரணும், எனக்கு அவங்க அடிமையாக இருக்கணும், நான் அவங்களுக்கு அரசனாக இருக்கணும்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஏப்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல ஒரு இடத்துல. அவங்க எல்லாரையுமே இவனோட ஆளுங்களை வச்சு சிறை பிடிச்சு கொண்டு வரான். சிறை பிடிச்சு கொண்டு வந்து எனக்கு கீழே தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கணும், எனக்கு நீங்கள் அடிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடத்திட்டு இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் தான் சீசரோட வம்சாவழியை சேர்ந்தவன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி அவங்க எல்லாரையுமே நம்ப வச்சுட்டு இருக்கான். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி மனுஷங்க ஒரு பொருளை ஒளிச்சு வச்சிருக்காங்க ஒரு இடத்துல. அந்த பொருள் பார்த்திங்கன்னா அவனுக்கு தேவைப்படுது. அந்த பொருளை எடுக்கிறதுக்கு பயங்கரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த பொருளை எடுக்கணும்னா இவனால் மட்டும் முடியாது, மற்ற ஏப்ஸோட உதவி இருந்தால் மட்டும் தான் அதை எடுக்க முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறான்னா இவன் சிறை பிடிச்சு கொண்டு வந்தால அவங்கள யூஸ் பண்ணி அந்த பொருளை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அவனால் முடியல. அந்த பொருள் மட்டும் இவனுக்கு கிடச்சிடுச்சுன்னா மனுஷங்க நினச்சா கூட அவங்களால மறுபடியும் எவால்வ் ஆகி வரவே முடியாது. இந்த ஏப்ஸ் தான் மறுபடியும் இந்த பிளானட்டை டேக் ஓவர் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பொருள் தான் அது. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது தான் நம்ம படத்தோட ஹீரோ நோவா இருக்காருல்ல, நோவா அவரோட கிளான்ஸ் கூட சந்தோஷமாக ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு தனியாக. அந்த டைமில் தான் இந்த ப்ராக்சிமஸ் சீசரோட ஆளுங்க இருக்காங்களே அவங்க நம்ம நோவாவோட ஃபேமிலி அதுக்கப்புறம் அவரோட கிளான்ஸ் ஏப்ஸை பார்த்தீங்கன்னா சிறை பிடிச்சு கொண்டு போகிறாங்க. ஸோ இப்படி கொண்டு போனதுக்கப்புறம் நம்ம நோவா எப்படியாவது அவரோட கிளான்ஸையும் அவரோட ஃபேமிலியையும் அந்த ப்ராக்சிமஸ் சீசர்கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறாரு. ஸோ அப்படி ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது தான் அவர் ராக்கா அப்படின்ற ஒரு உராங்குடனை மீட் பண்ணுறாரு. ஸோ அந்த ராக்காவோட இனத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்சிமஸ் சீசர் சிறை பிடிச்சிருக்கான், சில பேரை கொண்டுடுறான். அதனால் அந்த ராக்காவும் பார்த்தீங்கன்னா நோவாவோட சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும் போது தான் அவங்க நடுவில் மே அப்படின்ற ஒரு ஹியூமன் கேரக்டரை மீட் பண்ணுறாங்க. அந்த ஹியூமன் கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமஸ் சீசர் ஒரு பொருளை தேடிட்டு இருக்கான் அப்படின்னு நான் சொன்னல, அந்த பொருள் எங்கே இருக்குது, அதை எப்படி எடுக்கணும் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த பொருள் அவனுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம நோவா அண்ட் ராக்கா கூட சேர்ந்து அவங்களோட ட்ராவலை அவங்க மேற்கொள்கிறாங்க. ஸோ கடைசியாக இவங்க அந்த ப்ராக்சிமஸ் சீசர் கிட்ட இருந்து அவங்களோட கிளான்ஸை காப்பாற்றினாங்களா, நம்ம ப்ராக்சிமஸ் சீசருக்கு அவன் தேடின பொருள் கிடைச்சதா இல்லையா, அண்ட் ஃபைனலாக நம்ம நோவா எப்படி அந்த ப்ராக்சிமஸ் சீசரை டேக் டவுன் பண்ணாரு அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ். இந்த படத்தோட ஆன்லைன் சொல்லும் போது ஏதாவது நான் ஸ்பாயில் பண்ணியிருந்தேன்னா ஐ எம் சாரி, பட் நான் மேக்ஸிமம் ஸ்பாயில் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் மேஜராக நடந்த விஷயங்கள் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி ஏகப்பட்ட கதை உள்ளே நடந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக ஸ்பாயிலாக இருக்கும். பட் அதை நான் சொல்லலை, அதனால ஸ்பாயில் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி ஸ்பாயில் பண்ணியிருந்தால் ஐ எம் வெரி சாரி. இந்த படத்தை நீங்கள் சீசரோட எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போய் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வைபே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த படத்தை பார்க்க வரவங்க இதுக்கு முன்னாடி பார்ட்ஸை கண்டிப்பாக செக் பண்ணிட்டு தான் வருவாங்க. அப்படி இல்லைனா இதுக்கு முன்னாடி வந்த படங்களை காலங்காலமாக பார்த்துட்டு அதுக்கு ஃபேன்ஸாக மாறி தான் இந்த படத்தை பார்க்க வந்திருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்க வரவங்க கண்டிப்பாக சீசரை பற்றின ஒரு சின்ன ஹிண்ட்டு, அவரை பற்றி லைட்டாக பேசினா கூட போதும், நான் கண்டிப்பாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த படம் ட்ரீட் தான். ஏன்னா இந்த படம் கரெக்டாக வார் ஃபார் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் அந்த படம் முடிஞ்சு 300 வருஷம் கழிச்சு நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்படி நடக்கும்போது நடுவில் என்ன நடந்தது, என்னெல்லாம் ஆச்சு, சீசரோட இனத்தில் அவரோட வம்சாவழியில் வந்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனோடு நம்ம போய் இந்த படத்தை பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்குறவங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குது. அதை நான் இங்கே சொன்னால் ஸ்பாயில் ஆகிடும். அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்கள் சீசர் மறுபடியும் இந்த படத்தில் ரிட்டர்ன் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு மட்டும் நினச்சி இந்த படத்தை பார்க்காதீங்க. அது கண்டிப்பாக நடக்காது. பிகாஸ் இது ஒரு புது ட்ரையாலஜி அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த ரைஸு, வாரு, டானு அது பார்த்தீங்கன்னா ஒரு தனி ட்ரையாலஜி. இப்போ ஒரு சாஃப்ட் ரீபூட்டாக ஒரு புது ட்ரையாலஜியை மேக் பண்ணியிருக்காங்க. அதனால் சீசர் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு உண்மையிலே இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் இந்த படத்தில் ஒரு விஷயத்தை ரொம்பவே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா சீசர் வேறு, நோவா வேறு.
என்றைக்குமே நோவா சீசரோட இடத்த கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அப்படின்றத ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. பிகாஸ் சீசரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவர், ஒரு லீடர்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற எல்லா குவாலிஃபிகேஷனும் நம்ம சீசர் கிட்ட இருக்குது. ஆனால் அதுவே நோவா கிட்ட வந்தீங்கன்னா நோவா ரொம்பவே பயப்படுற ஒரு கேரக்டர். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு டீனேஜ் அந்த ஏஜில் தான் இப்போ இருக்கார் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, என்னென்ன தப்பு பண்ணுவாங்க, ஸோ அதெல்லாமே இப்போ தான் அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீசருக்கு நார்மலாக இருந்த அந்த பிரேவ்னஸ் அவருக்கு கிடையவே கிடையாது. இப்போ தான் சில விஷயங்கள் அவர் கற்றுட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு கழுகு வளர்ப்பார், அந்த கழுகை அவர் அட்டாக் பண்ணோம். ஸோ அந்த கழுகுக்கு பயப்படுற பையன் கடைசி அந்த கழுகையை எப்படி டேக் ஓவர் பண்ணுறான், அதை எப்படி கண்ட்ரோல் எடுக்கிறான் அப்படின்றத நல்லாவே சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ தான் அந்த கேரக்டரை டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நோவாக்கு செப்பரேட்டான ஃபேன் பேஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், சீசர் வேறு நோவா வேறு. அண்டு இந்த படத்தோட டோன் பார்த்திங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்த பிளானட் ஆஃப் த ஏப்ஸோட கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்க்காக இருக்கும். அந்த படத்தோட கலரே சொல்லும் அந்த படம் எவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு புது ட்ரைலஜி ஸ்டார்ட் பண்ணுறதுனால என்னமோ தெரியல, ஒரு கலர்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை எடுத்தவர் தான் இதுக்கு முன்னாடி மேஸ் ரன்னர் படத்தை எடுத்தவர். ஸோ அந்த படத்தோட கலர் டெம்ப்ளேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு புது ட்ரைலஜி ஸ்டார்ட் பண்ணுற விதமாக இந்த படத்தை நல்லாவே அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. பட் அது இந்த கதை காலத்துக்கு செட் ஆகாத மாதிரி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் மனுஷன் இனமே அழிஞ்சிருச்சு, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது எந்த மாதிரியான ஒரு பயத்தை நமக்கு க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த பயத்தை இது க்ரியேட் பண்ணலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த 2 படம் அந்த பயத்தை க்ரியேட் பண்ணுச்சு. ஸோ மனுஷன் இனம் இல்லாமல் போச்சுன்னா இப்படி தான் இந்த உலகம் ஆகும் போல இருக்குது அப்படின்ற ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வந்துடும். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது அந்த ஃபீல் கொஞ்சம் கூட வரலை. இந்த கதை காலத்துக்கு இந்த கலர்ஃபுல் டெம்ப்ளேட் எனக்கு சூட் ஆகலை. பட் மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வில்லனை பற்றி பேசணுன்னா இந்த படத்தில் வந்த வில்லனோட மோட்டிவ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் அவருக்கு கொடுத்த ஸ்க்ரீன் டைம் மட்டும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நீங்கள் டோட்டலாகவே வில்லனோட ஸ்க்ரீன் டைமை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் தான் வந்திருப்பார். அண்டு படத்தோட நடுவில் தான் அவர் அப்பியரே ஆகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வில்லன் மேலே நமக்கு ஒரு பயமே க்ரியேட் ஆகலை. அண்டு கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இவரை டேக் டவுன் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு. ஏன்னா ஒரு நல்ல மோட்டிவ் இருக்குது, அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு டேக் டவுன் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தா அது உண்மையிலே நல்லா இருந்திருக்கும். அதனால் எனக்கு இந்த வில்லனோட ஸ்க்ரீன் டைமிங்கிறது பிடிக்கல. இன்னும் கொஞ்சம் அதிகமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் கொஞ்சம் ஈஸியாக ஒரு தோக்கடிக்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. அது மட்டும் எனக்கு ஒரு சின்ன நெகட்டிவாக பட்டுச்சு. அண்ட் இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே உறுத்திட்டு இருந்தது படம் பார்க்கும்போது. இந்த நோவாவோட ஃப்ரெண்டாக உராங்குடன் ஒருத்தர் வந்திருப்பார். அதான் அவரோட பேர் பார்த்திங்கன்னா ராக்கா. ஸோ அந்த ராக்கா தான் பார்த்திங்கன்னா நம்ம சீசர் இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுச்சு அப்படின்றத பக்காவாக தெரிஞ்சுக்கின ஒரு நபர். அதாவது நீங்கள் ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தியரியை வச்சுருப்பாங்க. ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இந்த விஷயத்தை தான் பண்ணார், இல்லை அவர் இந்த விஷயத்த பண்ணாருன்னு சொல்லிட்டு 2 விதமான தியரி இருக்கும். எதை நம்புறது அப்படின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் 2துலேயும் உண்மை இருக்கலாம், பொய்யும் இருக்கலாம். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இந்த ராக்கான்ற கேரக்டரை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த சீசர் இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை பண்ணார், நம்ம சீசர் தான் நம்மளோட முன்னோடி, இப்போ இந்த குரங்கினங்கள் இப்படி நல்லா வாழ்கிறதுக்கு காரணம் நம்ம சீசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை சீசரை பற்றி அவர் தான் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் தான் சீசரோட உண்மையான கடைசி சீடன், அவரோட வழியை பின்பற்றவன் நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இந்த கேரக்டர் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த கேரக்டர் வந்து தான் நம்ம நோவாக்கு சீசரை பற்றின ஏகப்பட்ட விஷயங்களை சொல்கிற மாதிரி படத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கும் நம்ம நோவாக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி, நல்ல பாண்ட் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அந்த பாண்ட் பார்த்திங்கன்னா உடனே உடஞ்சிரும். ஏன்னா படத்தில் உடனே இந்த கேரக்டரை போட்டு தள்ளுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஆக்சிடென்ட்டில் அவர் இறந்துருவார். ஏன்னா இப்போ தான் இந்த கேரக்டர் காமிச்சிங்க, இன்னும் 2 படத்தில் நம்ம நோவா கூடவே ட்ராவல் ஆகி வந்திருந்தாருன்னா இந்த ராக்கா கேரக்டருக்கும் ஒரு தனி ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகியிருக்குமே அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீசரை பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவரும் அவர் தான். ஸோ அவர் போயிட்டாருன்னா சீசரை பற்றி சொல்கிறதுக்கு யார் இருக்காங்க? ஏன்னா நோவாக்கு அவங்க அம்மா அப்பா சீசரை பற்றி சொல்லவே கிடையாது, அவங்க வேற ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சீசரை பற்றின உண்மை தெரியணும்னா கண்டிப்பாக அந்த ராக்கா கேரக்டர் வச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம நோவாக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. ஸோ அந்த ராக்கா கேரக்டர் பார்த்திங்கன்னா நம்ம சீசரை பற்றின விஷயங்களை கொஞ்சம் தான் நோவா கிட்ட சொல்லியிருக்காரு, இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, அதுக்குள்ளே போட்டு தள்ளிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் ஆச்சு, அதுவும் ப்ரோக் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது. அந்த கேரக்டர் நல்ல ஒரு பொட்டென்ஷியலான கேரக்டர் தான், ஆனால் அதை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அந்த கேரக்டர் இறந்து போகும்போதுன்றதை நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் என்ன இருந்தாலும் அந்த கேரக்டர் ஃபேஸ் பண்ணியிருக்க தேவையில்ல, அதை சொல்ல வந்தேன். அண்ட் எல்லாருமே படத்தை பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது என்னன்னா இந்த படம் ரொம்பவே ட்ராகாக இருக்குது, என்னடா இவ்வளோ டெட் ஸ்லோவாக போயிட்டுருக்கு, நான் என்னென்னமோ நினச்சி வந்தேன் படம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, ஆனால் ரொம்ப டெட் ஸ்லோவாக இருக்கே
எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையாலே அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த படத்துக்கு அந்த ட்ராகினஸ் ரொம்பவே தேவைப்படுது. பிகாஸ் நமக்கு இந்த படத்தில் இப்போ தான் சில கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸே பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்குள்ளே நம்ம ரிலேட் ஆகணும்னா அந்த ட்ராகினஸ் கண்டிப்பாக இருந்தாகணும். ஏன்னா அந்த டைமில் தான் அவங்களால ஸ்டோரி சொல்ல முடியும். ஸோ டப்புன்னு ஸ்க்ரீன் ப்ளேவை நகர்த்தி கொண்டு போயிட்டே இருந்தால் இப்போ தான் இந்த கேரக்டர் வந்துச்சு, அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறானே, என்னால் இவன் கூட கனெக்ட் ஆகவே முடியல அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு படம் அப்படின்றதுனால தான் இவ்வளோ டைம் அவங்க எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த படம் 2.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. ஸோ நிறைய இடத்துல அவங்க நிறைய டைலாக்ஸ் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா கேரக்டரை டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்க்காக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு அந்த லேகினஸும் அந்த ட்ராகினஸும் பிடிக்கவே இல்லை. அதனால் அது ஒரு சின்ன நெகட்டிவாக சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அடுத்த படங்களில் ஸ்பீடாக இன்னும் அதிகமாகலாம். ஏன்னா இந்த படத்திலே பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸை டெவலப் பண்ணிட்டாங்க, இன்ட்ரடியூஸும் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அடுத்த படங்களில் அந்த ஸ்பீட் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு நெகட்டிவாக சொன்னாங்க. அது நெகட்டிவ் கிடையாது. கேரக்டரை டெவலப் பண்ணுறதுக்காக தான் அந்த ஸ்லோனஸை படத்தில் வச்சுருக்காங்க. மிச்சபடி அது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. மிச்ச பேருக்கு நெகட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதை பேசாமல் இந்த ரிவ்யூவை நம்மளால் முடிக்கவே முடியாது. ஏன்னா இந்த படத்தில் வர விஷுவல் எஃபெக்ட்ஸ் என்னன்னு சொல்கிறதுனே தெரியல. நம்ம 2011 தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் அந்த படத்தை பார்த்தோம். அப்போ பார்க்கும்போதே என்னடா இவனுங்க இப்படி விஷுவல் பண்ணியிருக்கானுங்க, உண்மையிலே குரங்கை கூட்டிகிட்டு வந்து நடிக்க வச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். அதை இன்னும் ஒரு 10 மடங்கு அதிகப்படுத்துகிற மாதிரி தான் இந்த கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த படம் ரொம்பவே பிரைட்டாக இருக்கிறதுனால அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது. அதாவது உண்மையான குரங்கை கூட்டிகிட்டு வந்து நடிக்க வச்ச ஒரு ஃபீலை கொடுக்குது. நம்மளால் பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த கேரக்டர் கூட ரிலேட் பண்ணிக்க முடியாது இந்த கேரக்டர்ஸோட. ஏன்னா அந்த குரங்குங்கள்லாம் ரியலாக இருந்தால் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுது. அந்த மாதிரியான விஷுவல் எஃபெக்ட்ஸு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஹியூமன்ஸ் கேரக்டர்ஸை காட்டுவாங்க. குரங்கோட ஸ்க்ரீன் டைம்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஏப்ஸ் மட்டும் தான் ஃபுல்லாகவே டேக் ஓவர் பண்ணுது வேர்ல்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஹியூமனோட கேரக்டர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இவங்க ஃபுல் ஃபோக்கஸ் ஏப்ஸ் மேலே தான் போட்டிருக்காங்க. அப்படி போடும்போது கண்டிப்பாக ஏப்ஸை காமிக்கிற ஒரு இடத்தும் பார்த்திங்கன்னா அவங்க லிட்ரலாக செதுக்கியிருக்காங்க. அந்த ஏப்ஸோட விஎஃப்எக்ஸில் மட்டும் கொஞ்சம் பிசிறு தட்டி நிறுத்தி வச்சுக்கோங்களேன், படம் மொத்தமாகவே எங்கேயும் காலியாக இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல கூட பார்த்திங்கன்னா அவங்க பிசிறு தட்டவே இல்லை. அந்த மாதிரி ஒரு சிஜி எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் அவ்வளோ ஸ்டண்டிங்காக இருக்குது. நான் தான் சொல்கிறேனே, உண்மையான ஏப்ஸை கூட்டிகிட்டு வந்து நடிக்க வச்சா கூட இந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல, அந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா உண்மையிலே ஏப் வந்து நடித்தா இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுது. ஸோ அதுதான் அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஜெயிக்கிற இடமா இருக்குது. ஸோ போன வருஷம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட படங்களுக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்குலாம் அவார்ட் கொடுத்தாங்க. ஆனால் பிளானட் ஆஃப் த ஏப்ஸோட ஃப்ரான்ச்சைஸு ஒரு இடத்துல கூட ஆஸ்கர் வின் பண்ணலை, எந்த ஒரு அவார்டும் வின் பண்ணலை அப்படின்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த படம் டிசர்வ்டு. ஏன்னா கண்டிப்பாக இந்த படம் விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு எத்தனை அவார்டு வேணால் வாங்கலாம். பட் தெரியல அது ஏன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸை பற்றி ஏகப்பட்ட பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த வருஷம் ஆஸ்கர் இந்த படம் வின் பண்ணுதா விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், வெயிட் பண்ணி. எனக்கு உண்மையிலே வின் பண்ணால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த படம் டிசர்வ்டான படம். அண்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக சென்டிமெண்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை படத்தோட ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா நம்ம சீசருக்கு ஒரு ட்ரிபியூட்டை கொடுத்துருப்பாங்க. வார் ஃபார் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் படத்தில் பார்த்திங்கன்னா சீசர் சாகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அப்படியே படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ சீசருக்கு மரியாதை கொடுக்குற விதமாக அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துகிற மாதிரியான ஒரு சீனை இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் படம் 300 வருஷம் கழித்து நடக்கிற மாதிரி கொண்டு போனாங்க. உண்மையிலே அது ரொம்பவே சென்டிமெண்டலாக ஒரு நல்ல சென்ட் ஆஃப் கொடுத்த மாதிரி நம்ம சீசருக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த விஷயத்தை பாராட்டி ஆகணும். ஏன்னா இந்த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் சக்ஸஸ் ஆனதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமே நம்ம சீசர் தான். ஸோ அந்த சீசர்ன்ற கேரக்டரை சென்ட் ஆஃப் பண்ணுற விதமாக அவருக்கு ஒரு முதல் 2 நிமிஷம் ஒரு ட்ரிபியூட்டை கொடுத்தது அந்த கேரக்டரை நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தது. ஸோ உண்மையிலே அந்த சீன் பார்க்கும்போது எல்லாருமே சீசரை ரொம்பவே மிஸ் பண்ணாங்க. அண்டு படத்தோட எண்டிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்பேஸுக்கு ஒரு லீடை கொடுத்துருப்பாங்க. அதாவது ஸ்பேஸில் பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் படம் நடக்கிற மாதிரியான பழைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே. ஸோ அப்படி ஒரு லீடு ஒரு சின்ன டீஸ் பண்ணியிருந்தாங்க. அது எப்படி கொண்டு போக போகிறாங்கன்றது தெரியல. ஏன்னா ஒரு என்ன சொல்கிறது, நம்மளால் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் அந்த எண்டிங் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நடக்கவும் வாய்ப்பு இருக்குது, நடக்காமலே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு லீடு இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஸ்பேஸை சம்மந்தப்பட்ட ஒரு பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் படம் நம்ம கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பார்த்துருவோம், அது உறுதி. ஸோ அதுக்கான லீடை இந்த படத்தோட எண்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அண்டு மறக்காமல் இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலே நீட்டாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. சில தமிழ் டப்பிங்லாம் ரொம்பவே கச்சா மூச்சான என்னென்னமோ டைலாக்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. இந்த படம் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. ஸோ தமிழ் ஆடியன்ஸை கவர் பண்ணுற விதமாக சில ஹியூமர் சென்ஸ்லாம் வச்சு அந்த டைலாகை போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க குரங்குங்களுக்கு. அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. தமிழ் டப்பிங் நீங்கள் செக் பண்ணலன்னா அந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் செக் பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. நான் தமிழ் டப்பிங்கில் அந்த படத்தை பார்த்தேன். அண்டு இதுக்கு முன்னாடி வந்த அந்த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் ட்ரையாலஜி இருக்குல்ல, அது அந்த ஹியூமன்ஸோட ஃபாலை காமிச்சுது. ஆனால்
இப்போ இந்த ட்ரைலஜியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே கிங்டம்லேருந்து. ஸோ இது ஹியூமனோட ரைஸை காமிக்கிற விதமாக இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மனுஷன் எப்படி அவனோட மிஸ்டேக்கால் அழிஞ்சு போனான் அப்படின்றத முதல் 3 பார்ட்டில் காமிச்சிருப்பாங்க. இப்போ வரப்போகிற ட்ரைலஜியில் மனுஷன் எப்படி மறுபடியும் ஓவர் கம் பண்ணி இந்த ஏப்ஸோடு சேர்ந்து வாழ போகிறான் அப்படின்றத இப்போ வரப்போகிற பார்ட்டில் காமிக்கிற மாதிரி டீஸ் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏப்ஸ்க்கே சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த மனுஷங்க இந்த பூமியை டேக் ஓவர் பண்ணி ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. விச் மீன்ஸ் சாதிக்க போகிறதுன்றதை விட அவங்க மறுபடியும் பல பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. அதுக்கு இந்த ஏப்ஸ்கிட்டே இந்த பிளானட் இருக்கட்டுமே அப்படின்ற ஒரு ஃபீலை தான் பார்த்திங்கன்னா இந்த படம் பார்த்து முடிக்கும் போது நமக்கு கொடுக்கும். பிகாஸ் ஏகப்பட்ட ஃபாரஸ்ட்டை அழிச்சு தான் நம்ம நிறைய டெக்னாலஜி பில்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம புதுசாக பிரச்சனையை க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். அதுக்கு இந்த எவால்வான ஏப்ஸ்கிட்டேயே இந்த பிளானட் இருக்கும் போது அந்த பிளானட் ரொம்பவே நல்லா தானே இருக்குது. ஸோ மறுபடியும் ஹியூமன்ஸ் எவால்வ் ஆகணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்ற ஒரு ஃபீலை நமக்கு இந்த படம் கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த படம் வின் பண்ணிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா படத்தில் மனுஷங்க எவால்வ் ஆகிற மாதிரி தான் காட்டுவாங்க. அதாவது சில மனுஷங்க அந்த வைரஸ் கிட்டேருந்து தப்பிச்சவங்க, அதாவது கற்கால மனிதர்களாக மாறாமல் சில மனுஷங்க இருப்பாங்கள்ல, அவங்க இந்த ஹியூமன் சிவிலைசேஷனை மறுபடியும் கொண்டு வரதுக்கு பேக்ரவுண்டில் நிறைய வேலை பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும் போது எதுக்குடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. ஏன்னா அந்த ஏப்ஸ் கிட்டே இருக்கும் போதே இந்த பிளானட் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. மறுபடியும் ஹியூமன் சிவிலைசேஷன் வந்து மறுபடியும் ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணி இந்த பூமியை அழிக்கிறதுக்கு அது ஏப்ஸ்கிட்டே இருந்துட்டு போகலாமே அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்பேன். அதாவது பிளானட் ஆஃப் த ஏப்ஸோட ஸ்டோரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு, அதாவது 3 படங்கள் இதுக்கு முன்னாடி வந்த படங்களை ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி என்னென்ன விஷயம் நடந்தது அப்படின்றத சொல்லியிருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது இந்த 3 படங்களை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த படம் புரியும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்க்கும் போதும் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும் போதும் இந்த 3 படங்களை பார்த்தா தான் நமக்கு இந்த படம் புரியும் போல இருக்குன்னு சொல்லிட்டு நானும் நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா போன படங்களோட அந்த ரெஃபரன்ஸு அந்த விஷயங்கள் சொல்லிட்டு அதிகமாக இந்த படத்தில் பேசலை. ஸோ அதனால் இந்த படத்தை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி படங்களை பார்த்தா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். பட் நீங்கள் புதுசாக கூட இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த ஒரு வரிசும் இல்லை. இந்த படத்தை பார்த்துட்டு கூட உங்களுக்கு சப்போஸ் இந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்களை நீங்கள் சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். பட் பார்க்கணும், இந்த படத்தெல்லாம் பார்த்தா தான் இந்த படம் புரியும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நான் அதை தப்பாக மென்ஷன் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கும் படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, அப்புறமா ரியலைஸ் பண்ணேன். ஸோ அதனால் இனிமேல் யாராவது படம் பார்க்க போகிறீங்கன்னா முன்னாடி படங்களை செக் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அப்படி உங்களுக்கு செக் பண்ணணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ என் சேனலில் போட்டிருக்கேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த விஷயமே போதும் இந்த படத்தை கேட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ மூவிஸை பார்க்கணுன்ற கம்பல்சரி கிடையாது, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட இந்த படத்தை பார்க்கலாம். அண்டு கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த மேவை வச்சு ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா நான் வந்து அந்த பொண்ணு நோவாக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் நினச்சேன். ஆனால் அந்த பொண்ணை வச்சு என்னம்மா எப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் அடித்தாங்க. அது எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் தான். நமக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இறக்கம் வந்திருக்கு அந்த பொண்ணு மேலே. பார்த்தக்கப்புறம் என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சுன்ற மாதிரி நமக்கு இன்னும் கோவத்தை கிளப்பும் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அது. அந்த ட்விஸ்ட்டெலாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. படம் பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய ஆக்ஷன் இருக்கும். அந்த ஆக்ஷனுக்காக தான் இந்த படத்தை போய் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த டான் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ், வார் ஃபார் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் படத்தில் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். ஸ்டோரியை கொஞ்சம் பெண்ட் பண்ணி ஸ்மூத்தாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஸ்டோரி அதிகமாக சொல்லியிருக்காங்க, ஆக்ஷனை ஒரு 20% தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஆக்ஷனை நம்பி போகிறவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் ஏமாற்றம் தான். பட் ஆக்ஷன் இருக்குது, ஆனால் நினைக்கிற அளவுக்கு அதிகமாக இல்லை, அதை நான் சொல்லிக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா இந்த படத்துக்குன்னு ஸ்டாண்டர்டாக ஒரு மியூசிக் இல்லை. நீங்கள் ரைஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா படம் முடியும் போது ஒரு மியூசிக் இருக்கும். அந்த மியூசிக் ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த மியூசிக்கே ஒரு ஐகானிக்கான மியூசிக்காக இந்த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் ஃப்ரான்ச்சைஸ்க்கு க்ரியேட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா மியூசிக் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்துக்கு மியூசிக் வைக்கணுன்ற மாதிரி சில இடத்துல மியூசிக்கை செட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஜுராசிக் பார்க்குக்குன்னெலாம் ஐகானிக்கான மியூசிக்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் ஃப்ரான்ச்சைஸ்க்கு இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தமாக இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா அந்த ரைஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் படத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக் போடுவாங்க என் கிரெடிட்டில். அந்த மியூசிக்கையே ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் ஐகானிக்கான ஒரு மியூசிக் இந்த படத்துக்கு இருந்தால், இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அண்ட் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லொக்கேஷனை காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த படத்தில் நோவா அவர் ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட இடங்களை தாண்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகிற மாதிரி தான் சில சீக்வன்ஸை காட்டுறாங்க. அப்படி காட்டும் போது ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் லொக்கேஷனை காட்டுறாங்களே. ஸோ அந்த இடம்லாம் உண்மையிலே நல்லாயிருக்கு. ஸோ 300 வருஷம் கழித்து இந்த உலகம் எப்படி எவால்வ் ஆகியிருக்கு,
என்னென்ன இடங்கள்லாம் எப்படிலாம் மாறி இருக்கு அப்படின்றத பயங்கரமாக காமிச்சிருந்தாங்க. அண்டு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த அவங்க கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அதாவது என்னென்னா நம்ம நோவா இருக்கார்ல, ஸோ அவர் தான் நம்ம சீசரோட வம்சாவழியிலேருந்து வந்த ஒரு ஏப் அப்படின்றத எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. இந்த படத்தில் ப்ராக்சிமஸ் சீசர் நான் தான் உண்மையான சீசரோட வம்சாவழியிலேருந்து வந்த ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது பொய் தான். ஆனால் உண்மையிலே நம்ம நோவா தான் சீசரோட வம்சாவளியிலேருந்து வந்த குரங்கு அப்படின்ற மாதிரி ட்ரெய்லரில் காமிச்சிருந்தாங்க. ஆனால் படத்தில் எங்கேயுமே மென்ஷனே பண்ணல. ஸோ அதை மென்ஷன் பண்ணி தான் நல்லாயிருக்கும், பட் அவங்க மென்ஷன் பண்ணாமல் போயிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே நம்ம சீசரோட வம்சாவளியிலேருந்து வந்த குரங்கு தான் நம்ம நோவா. படத்தில் ஏன் மென்ஷன் பண்ணல அப்படின்றது தெரியல. மேபி அப்கமிங் மூவிஸில் மென்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு படம் பார்த்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த படத்தோட கான்செப்டே புரியாமல் இந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா என் பக்கத்தில் இருந்த ஒருத்தர்லாம் என்ன சொல்ல ஆரம்பித்தாருன்னா, என்னடா குரங்கெலாம் பேசுது, குதிரைலாம் பேசவே மாட்டுது, என்னடா படத்தை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு பேசினாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு சிரிக்கிறதா என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா இந்த படத்தோட கான்செப்டே புரியாமல் வந்து படத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலை தான் கொடுத்துச்சு. பிகாஸ் குரங்கு பேசுதுன்னா இந்த படத்தில் அந்த குரங்கு மேலே அந்த வைரஸை க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அது எவால்வ் ஆகி மனுஷங்களை பேச விடாமல் ஆக்கி குரங்குலாம் புத்திசாலியாக மாறுச்சுன்ற மாதிரி ஒரு கதை போயிட்டுருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதையில் என்ன கான்செப்ட்னே தெரியாமல் படத்தை பார்க்க வந்துட்டு குதிரை பேச மாட்டுது, குரங்கு மட்டும் பேசுது, என்னடா லாஜிக் எடுத்து வச்சுருக்கானுங்க அப்படின்லாம் கலாய்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இவங்க பேசிகிட்டு இருக்கிறத நான் கேட்கும் போது ஏன்டா நீங்கள் படத்தை பார்க்க வரீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. பிகாஸ் இந்த மாதிரியான ஆளுங்களுக்கு தான் அரண்மனை 4 படம்லாம் ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த படத்தை தாராளமாக போய் பார்க்கலாமே. அந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி 3 படங்களை பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா எந்த படத்தை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரே ஃபீல் தான் கொடுக்கும். ஸோ கான்செப்டே புரியாமல் இதுக்கு முன்னாடி எந்த படங்களையும் பார்க்காம வந்தால் இதுதான் பிரச்சனைங்க. அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ஐடியாவாச்சும் இருக்கணும்ல. அந்த ஐடியா கூட இல்லாமல் படம் வந்துட்டாங்க போல இருக்குது. ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக ஜென்ரல் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் எனக்கு வேணும், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை நான் கெயின் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு வரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். படம் ஆஹா ஓகோன்னு சொல்கிற அளவுக்கும் இல்லை, படம்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கும் இல்லை. ஒரு டீசெண்டான வாட்ச்னு கண்டிப்பாக இந்த படத்தை சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்த படங்களை விட இது கொஞ்சம் அட்ராக்டிவாக நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ரேட்டிங் 9.3 அவுட் ஆஃப் 10. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். யாராவது பிளானட் ஆஃப் த ஏப்ஸோட ஃபேன்ஸாக இருந்து இந்த படத்தை இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரமாக போய் தேட்டரில் பார்த்துருங்க. ஏன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு விஷுவல் எஃபெக்ட் ஒரு செம்ம ட்ரீட்டாக இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதே மாதிரி அடுத்த அவசரமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே கனெக்டட் வித் ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். எல்லாருமே ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல.